தமிழகத்தில் உள்ள பெண் முதலமைச்சர்களே மிகவும் கம்பீரமான ஒரு முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். எனக்கு உண்மையாலுமே நான் ஒரு கட்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே எனக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு வச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்திலையும் சரி தான், அதிகாரத்தை என்ன சொல்கிறது, ஒரு கைக்குள்ளே கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நமக்கு என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி இனி ஒரு முறை முதலமைச்சர் நமக்கு கிடைப்பது மிகவும் அரிதான விஷயமாக தான் இருக்கும். என்னை ரொம்ப கம்பீரமான ஒரு நிர்வாக திறமை உள்ள ஒரு முதலமைச்சராக தான் நான் இவங்களை வந்து பார்க்குறேன். இன்றைக்கும் அந்த குரலை கேட்டாலும் கூட நமக்கு வந்து கம்பீரமாக தோன்றும். நீங்களும் கொஞ்ச நேரம் அந்த குரலை, அவங்க பேசின சில வார்த்தைகளை கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். என்ன ஒரு அற்புதமான குரல், கேட்கறதுக்கே நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையாலுமே அவங்க வந்து இப்போ உயிரோட்டம் தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர். அவங்க வந்து முதலமைச்சராகவும் பிடிக்கும். அவங்க செய்யக்கூடிய நிர்வாகத்திறன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரசித்து கவனிக்கக்கூடிய ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் கூட அப்போ வந்து ரசித்து வந்து கவனிப்பேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முதலமைச்சர். இன்றைக்கி கேட்டாலும் அவங்க குரல் நம்ம கேட்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வரும். நன்றி, வணக்கம்.